யோசிச்சுக்கிறீங்களோ? இல்லை செல்வங்களே, என் மனைவியின் அம்மா அவர்கள் எனக்கு மாமியார். அத்தை, மாமியார் என்று சொல்வது பொருத்தம். அத்தை என்றால் அப்பாவின் தங்கை கூட அத்தை ஆகிவிடுகிறார்கள். ஆனால் மாமியார் ஓகே, மாமியார் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். அவர்கள் சொல்வார்கள், பாருப்பா, மனசு இருக்கிற வரையும் ஓகே சொல்வார்கள், மரம் இருக்கிற வரையிலும் நிழல் இருக்கும். அதே போலத்தான் வானம் இருக்கிற வரையில் மழை பெய்து கொண்டு தான் இருக்கும் என்று சொல்வார்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஓகே, அவர்கள் சொன்னார்கள், ஆகாயம் இருக்கிற வரை மழை பெய்து கொண்டு தான் இருக்கும். எங்கு வேண்டுமானால் மழை பெய்யும். அப்படி இருக்கும்போது உலகத்திலே தான் மழை பெய்கிறதா? ஏன் மற்ற உலகங்களிலே, குறிப்பாக நிலாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது வேறு ஏதாவது ஒரு உலகத்தையா கிரகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன் அங்கே மழை பெய்யக்கூடாது? வானம் இருக்கும் வரை மழை பெய்யும், எங்கு வேண்டுமானாலும் பெய்யலாம். ஏனென்றால் வானம் இருக்கிறது, வானம் இருக்கும் வரை மழை பெய்யும். அப்படி இருக்கும்போது மற்ற கிரகங்களிலும் பக்கத்தில் இருக்கும் நிலாவிலும் வைத்துக் கொள்ளுங்கள், ஏன் அங்கே மழை பெய்யக்கூடாது? மழை பெய்து கொண்டு இருக்கும். அதை நாம் தெரிந்து கொண்டால் அங்கே சென்று விவசாயம் செய்யலாமே, மனிதர்கள் வாழலாமே என்று நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ததா, நீங்கள் என்ன தத்தா ரொம்ப அட்வான்ஸ் ஆகிறீங்கோ? நான் சொல்கிறேன் இல்லையா, அவர்கள் சொன்னார்கள், வானம் இருக்கும் வரை மழை பெய்யும், மனிதன் இருக்கும் வரை நினைவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும், மரம் இருக்கும் வரை நிழல் இருந்து கொண்டு தான் இருக்கும், வானம் இருக்கும் வரை மழை பெய்து கொண்டு தான் இருக்கும், எங்கு வேண்டாலும் பெய்யலாம். ஏனென்றால் வானம் இருக்கிறது, அது மழை பெய்து கொண்டு தான் இருக்கும் என்று சொல்லுகிறார்களே. அதை வைத்துக்கொண்டு மற்ற கிரகங்களில், குறிப்பாக நிலாவிலே சென்று வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இல்லையா? ஆனால் அங்கே தண்ணி இருக்கிறதா இல்லையா என்று ஒரு சந்தேகம். சொல்கிறார்கள், அங்கே தண்ணி இருக்கிறது, கீழ்பாக எப்போதும் குறைவாகவே இருக்கிறது என்று. அப்படி இருந்தால் நல்லது தான். இப்படி வானம் இருக்கும் வரை மழை பெய்யும் என்று சொல்லும்போது கண்டிப்பாக மழை பெய்யும். அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நாம் செய்தால் மரம் நடலாம், செடி கொடிகளை வளர்க்கலாம், மனிதர்கள் அங்கே வாழலாம். அங்கே பாட்டி வடை சுட்டு கொண்டு இருக்கிறார்களா என்று நம்ம போய் பார்த்து அங்கே வடை வாங்கி சாப்பிடலாம். கார வடை எல்லாருக்கும் பிடித்த மானதல்லவா? அங்கே வடை கிடைக்கும்போது ஏன் அங்கே பாட்டியிடம் நாம் வாங்கி அவர்களை வியாபாரம் செய்யக்கூடாது? இல்லை தாத்தா, அங்கே கூட காக்கா வந்து படுத்தின்னு போயிடும் தாத்தா. கொத்தின் போட்டோம், உணவு தானே. மற்றவர்களுக்கும் நாம் பங்கிட்டு கொடுக்கலாமே. நாம் வடை சுட்டு தாத்தா பாட்டியிடம் வாங்கி காக்காய்களுக்கு கொடுக்கலாமே. அந்த காக்காய்கள் பல காக்காய்களை அழைத்து எல்லாரும் கூட்டாக சேர்ந்து சாப்பிடட்டுமே. தாத்தா, நீங்கள் ரொம்ப தூரத்தில் போகிறீங்க தாத்தா. ஓகே தாத்தா, சிந்தியுங்கள் தாத்தா. உங்கள் சிந்தனைக்கு எங்களுடைய வரவேற்பு, உங்கள் சிந்தனைக்கு எங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோ தாத்தா. என்னோடு இதை பார்க்குற நல்ல மனிதர்கள் உங்களுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் தாத்தா. இந்த ஒரு வீடியோவிலேயே உங்களுக்கு
பல எண்ணிக்கையில் கொண்ட சப்ஸ்கிரிப்ஷன் வரட்டும் தாத்தா. ஏன் நம்ம எல்லோருக்கும் பங்கிட்டு சாப்பிடலாமே என்று எண்ணம் இருக்கும்போது எல்லோரும் தாத்தாவுக்கு பங்கிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்க. நீங்களும் நலன் பெறுவீர்கள். நீங்கள் நலன் பெறுவதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக நீங்கள் நலம் பெற்றால் அந்த நலனை எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுப்பீர்கள். இந்த தாத்தா முதல்ல என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ என் செல்வங்களே, தேங்க்யூ. இப்படித்தான் கொடுக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். எஸ், அதிலே மிகவும் சந்தோஷம், இன்பம் இருக்கிறது. ஒருவனுக்கு கொடுப்பதில் சுவை அதிகம். கேட்பதை விட கொடுப்பதில் தான் இன்பம் அதிகம், இனிப்பு அதிகம். என்னதுதான் தேனினம் இனிக்குமா? நீங்கள் கேட்பது தான், மழலைகள் கேட்பது தான் எனக்கு இனிமையாக தெரிகிறது. நன்றி செல்வங்களே.